Realme வந்து அடுத்ததா அவங்களுடைய 8 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த 8 சீரிஸ்ல 2 மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. Realme 8, Realme 8 Pro. Realme 8 மொபைலோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. Realme CEO வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல Realme 8 ஓட பாக்ஸ் இமேஜை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. சோ அதை வச்சு Realme 8ல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க, என்ன பிரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. Realme 8 Pro பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Realme 8 Proல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆயிருக்கு. சோ என்னெல்லாம் ரிவீல் ஆயிருக்குது, என்னெல்லாம் ரூமர்ஸ்ல இருக்குது அப்படிங்கறத வீடியோக்குள்ள நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துக்கிற நிறைய பேர் வந்து Realme ஃபேனா இருப்பீங்க. Realme ஃபேனா நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைலை யூஸ் பண்ணி அந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க Realme ஃபேனா மாறி இருப்பீங்க. அப்படி உங்களை Realme ஃபேனா மாத்தின அந்த மாடல் எது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எந்த மாடலை யூஸ் பண்ணி Realme ஃபேனா மாறி இருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ Realme 8 Proல என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். Realme 8 Proல கேமரா செக்ஷன்ல 108 மெகாபிக்சல் Redmi மட்டும் கிடையாது, நாங்களும் கொண்டு வரோம் அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்களே அபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால ரியர் கேமரால பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் Samsung சென்சார் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அது போக எப்பவும் போல ரியர்ல வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்கும். இந்த 108 மெகாபிக்சல் சென்சார்க்குள்ளேயே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல டில்ட் ஷிஃப்ட் போட்டோகிராஃபி, ஸ்டாரி மோட், நியூ போர்ட்ரைட் மோட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 108 மெகாபிக்சல் கேமராக்குள்ளே வருது. இது போக நிறைய சென்சார்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. சோ ஓவராலா ஒரு சூப்பரான ரியர் கேமரா செட்டப்போட தான் இந்த மொபைல் வரப்போகுது. அது போக Realmeயோட Pro மொபைல் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருந்தாலுமே கேமராவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட்டான மொபைலா தான் எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலும் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ ரியர்ல 108 மெகாபிக்சலோட ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்கும். செல்ஃபி கேமரா என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் எதுவுமே ரிவீல் ஆகல. அடுத்ததா இந்த மொபைலும் பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளேல தான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா Realme 8 AMOLED டிஸ்ப்ளே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால Realme 8 Proவும் AMOLED டிஸ்ப்ளே இருக்கும். ஒரு 6.4 இன்ச்ல Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே எடுத்துட்டு வருவாங்க. அடுத்ததா இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பாக்கும்போது ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ ரியர்ல அந்த டிசைன் பார்க்கிறதுக்கு ப்ளூ கலர்ல பார்க்கிறதுக்கு ஒரு செம்மையான டிசைனாவே இருக்கு. அதுவும் அந்த கேமரா வந்து Oppo F17ல இருந்த மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸா இங்க கொடுத்திருக்காங்க. அங்க சின்ன ஸ்கொயர்க்குள்ள இருந்தது, இங்க வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கொயரா பெரிய சென்சார் மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அந்த டிசைன் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியர்ல அந்த கலர், அந்த டேர் டு லீப் இது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலுமே அவங்களுடைய பிராண்டிங் வந்து பெருசா போடுறது வந்து எனக்கு பிடிக்கல. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஓவராலா பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டைலான டிசைனாவே எடுத்துட்டு வராங்க. இதுக்கு அப்புறம் இந்த மொபைல் வந்து FCC அப்புறம் BIS சர்டிபிகேஷன்ல லிஸ்ட் ஆயிருக்குது. சோ அதுல லிஸ்ட் ஆயிருக்கிற டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைலையும் Realme 7 Proல என்ன இருந்ததோ அதே மாதிரி ஒரு 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்க போறாங்க. அதுலயும் பெருசா சேஞ்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ல Realme UI 2.0 கொடுக்க போறாங்க. இந்த Realme UI 2.0ல எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி Realme வந்து நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ரீசெண்டா கூட Realme CEO வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சோ அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. சோ இந்த மாதிரி Realme UI 2.0ல நிறைய எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அப்படி என்னதான் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்த்தாலும் Realme UIல எப்பவும் போல ஆட்ஸ் இருக்க தான் செய்யும். சோ ஆட்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Realme UIல நமக்கு கிடைக்கும். இதுக்கு அப்புறம் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா Realme 8லயும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்ல. Realme 7ல என்ன இருந்ததோ அதே ப்ராசஸர் தான் கொடுத்திருந்தாங்க. வெறும் டிஸ்ப்ளேவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு Realme 8 அப்படின்னு ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த Realme 8 Proல பார்க்கும்போது சேம் பேட்டரி கெபாசிட்டி, சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சேம் டிஸ்ப்ளே, அதே மாதிரி ப்ராசஸர்லயும் சேஞ்சஸ் இல்ல, சேம் ப்ராசஸர் தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி Geekbenchோட டெஸ்ட் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது Snapdragon 720G தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி தான். Realmeயோட 8 சீரிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாலுமே இது 8 Proவா அப்படிங்கறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. எல்லா இடத்துலயுமே சேம் மாடல் நம்பர் தான் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. RMX 3081 அந்த மாடல் நம்பரோட ஸ்பெக்ஸ் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சோ சேம் ப்ராசஸர்ல தான் இந்த மொபைல் வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய டிசப்பாயிண்டடா இருக்கு. 730Gல கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. சோ இன்னைக்கு காலையில ரிவீல் ஆன Geekbenchோட டெஸ்ட் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது 720G தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அது போக இந்த டெஸ்ட் ரிசல்ட்ல இருந்து 8GB RAM வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. சோ இப்போதைக்கு Realme 8 Pro பத்தி ரிவீல் ஆயிருக்கிறது இந்த டீடைல்ஸ் மட்டும் தான். AMOLED டிஸ்ப்ளே 108 மெகாபிக்சலோட
ரியர் கேமரா, அது போக 720G ப்ராசஸர் தான் எடுத்துட்டு வராங்க. சேம் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Realme 7 Proல இருந்த அதே மொபைல்ல இங்க கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணி Realme 8 Pro அப்படின்னு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ செல்ஃபி கேமரால அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ ஓவராலா கேமரா மட்டும் அப்கிரேட் ஆனதா Realme 8 Pro. ஆனா Realme 8 Proல இன்னொரு மொபைலும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 4G மொபைல், இன்னொரு 5G மொபைலும் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. சோ Realme 8 Pro 4G, Realme 8 Pro 5G அப்படின்னு ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 5Gல வந்து நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அத பத்தி பெருசா டீடைல்ஸ் எதுவுமே ரிவீல் ஆகல. ஒருவேளை லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ரிவீல் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோல அத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ Realme எடுத்துட்டு வர போற இந்த Realme 8 Pro பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்தி டீடைலா உடனே தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.